அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு என்னங்கன்னா விருச்சகம். அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். சிம்ம லக்னக்காரங்களுக்கு வீட்டில் எப்பவுமே நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். மேக்சிமம் சிம்ம லக்னத்துக்காரங்க வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் மிகப்பெரிய மன போராட்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய், அவரே 9ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. அப்ப அப்பா சொத்து, தாய் வழி சொத்து, இது எல்லாமே அவங்களுக்கு வர்றதுக்கு போராட்டமாக தான் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல நமக்கு மாந்தி இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் இடம், இதுக்கு 4ஆம் இடம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு பகுதியில், அந்த இடத்துல மேற்கு பகுதியில் அவங்களுக்கு அந்த சல்லிய தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் ஏற்படும் மனையில். அடுத்தது இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து அது விருச்சகமாக இருந்தால் அந்த இடமும் அந்த வீடோ வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விபத்து நடக்கும் அல்லது ஏதாவது ஒரு மரணம் சம்பவிக்கும். நல்ல கவனமா பார்த்து தான் வாங்கணும். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகம் குருவுடைய வீடு, 5, 8 குடையவர். அப்ப இந்த மாந்தி விசாக நட்சத்திரத்தில் நின்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும். 8ஆம் இடம் இழப்புகளை கொடுக்கும். ஏதோ ஒரு உறவு, செவ்வாய்னா உறவு, சகோதர உறவு அல்லது கணவன், அந்த மாதிரியான உறவுகள். ஏங்க வீடெல்லாம் கட்டணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுபவத்துக்கு சொல்கிறேன். நல்லா இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சூப்பராக இருந்தாங்க. பையன் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, அவங்க வீடு கட்டினாங்க. வீடு கட்டும்போது என்னன்னா அவங்க பணம் இருக்குது, அதனால எதையும் பார்க்கல, ஜாதகம் பார்க்கல, ஒரு கோவிலில் வாக்கு வச்சு கேட்கல, எதுவும் பார்க்கல. அவங்க வாட்டுக்கு வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி முடிச்சு கரெக்டாக டைல்ஸ் ஓட்டுற நேரத்தில் அவங்க வீட்டுக்காரருக்கு விபத்து ஆயிடுது, ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். இப்போ வீடு இருக்குது, அதை கட்டினவரும் இல்லை, அதில் அந்த வீட்டுக்கு குடி போக முடியல. ஏன்னா இந்த செவ்வாய் வீட்டில் இருந்தால் சில விபத்துக்களை கொடுக்கும். அது ராகு செவ்வாய், ராகு மாந்தி, இந்த மாதிரி கிரகங்கள் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான விஷயத்த கொடுக்கும். அதனால நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி நம்ம ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி இந்த தசாபுத்தி நமக்கு சரியா வருமா, கட்டலாமா வேண்டாமா, முதல்ல நம்ம ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அப்புறம் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்து அதை சரி பண்ணிட்டு மட்டும்தான் நீங்க வீடு கட்டினீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கைக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. ஏன்னா 4ஆம் இடம் என்பது அப்பாடா அப்படின்னு போய் சுகமா நம்ம படுக்கக்கூடிய இடம். அதனால அந்த இடம் நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்த அனுசு நட்சத்திரத்தில் நின்னா 6, 7 கடனால பிரச்சனை வரும். வீடு கட்டினதுக்கு அப்புறம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி வட்டியே கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு கொடுக்கும். அது கணவனோ அல்லது மனைவியோ. வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பா பாதிப்பை கொடுத்தே தீரும். ஏன்னா அனுசத்தில் நின்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டி இஎம்ஐல போட்டு வீட்டை வாங்கிடுவாங்க. ஒரு 5-6 வருஷம் கட்டிடுவாங்க. கடைசியில் கட்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. அதுதான் இந்த விருச்சகத்தில் மாந்தி இருந்தா அது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கடனால் ஏற்படக்கூடிய ஒரு அவமானத்துக்கு பயந்துட்டு அவங்க தன்னை தானே மாய்த்து கொள்வது. அதுக்கும் அந்த திசாபுத்தி சம்மந்தப்பட்டு கோச்சாரத்துல கிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சம்பவத்தை நடத்தி கொடுத்துட்டு போயிடும். அடுத்தது கேட்ட நட்சத்திரத்துல மாந்தி நின்னா 2, 11 வீடு கட்டினதுக்கு அப்புறம் பணம், பொருளாதாரம் இழப்பு. அடுத்தது நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி
இதெல்லாம் போச்சு. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நிக்குதுன்னா அந்த பாவத்துக்கு, இது வந்து 4ஆம் பாவத்துக்கு மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் மாந்தி ஒவ்வொரு இடத்துல நின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துல நின்னா ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு கொடுக்கும். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப இன்னைக்கு 4ஆம் பாவத்தை மட்டும் தான் பாக்குறோம். 4ஆம் பாவத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதி பாதிக்கப்படும். அப்ப மேற்குல தலைவாசல் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஏன்னா இங்க வடக்கு, இங்க மேற்கு. அப்ப தலைவாசல் எந்த பகுதியில் வைக்கணும்னு நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? அப்ப இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து 4ஆம் இடம் விருச்சகமா வர்றதுனால 4ல மாந்தி இருந்தா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி மேற்கு பகுதி பாதிக்கப்படும். அடுத்தது உறவுகள் பாதிக்கப்படும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், தம்பியோ அண்ணனோ கணவனோ பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும். அதனால அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது கன்னி லக்னம். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன லக்னம், அந்த லக்னத்துல 4ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு,